நம்முடைய இந்த திருத்தலத்திலே பட்டியம்பெருமான் திருக்கோயில் வளாகத்தில் திருமுறை கண்ட விநாயகர், 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்கள், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார் பெருமான், கைலாசநாதர், நந்தியம்பெருமான் இந்த திருமண்டபத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய நிலையில் இந்த திருப்பணியானது நிறைவு பெற்று மே மாதம் 16, 14 2 நாட்கள் திருநெறிய தீந்தமிழ் ஓதி நமக்கெல்லாம் ஞானத்தாயாக விளங்கக்கூடிய, ஞான தந்தையாக விளங்கக்கூடிய அருட்குருநாதரும் ஞானாசிரிய பெருந்தகை இரு பெருமக்களும் எழுந்தருளி இந்த விழாவை சிறப்பான முறையிலே நம்மை எல்லாம் உய்விப்பதற்காக திருக்குட நன்னீராட்டை செய்ய இருக்கிறார்கள். குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. ஆகவே அடியார் பெருமக்கள் தவறாது இந்த விழாவில் தங்களுடைய இந்த நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பெரும் பேறு நாம் செய்த தவத்தினால் இந்த தலத்தில் நமக்கு கிடைக்குது. யாருக்கும் கிடைக்காத பேர். சிவபெருமானுக்கு எவ்வளவோ செய்யலாம், எல்லா கடவுள்களுக்கும் எல்லாம் செய்யலாம். ஆனால் அடியார்களுக்கு திருப்பணி செய்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அது அவனுக்கு செய்யக்கூடிய திருப்பணியை காட்டியும் அவன் அடியார்களுக்கு செய்வது இரட்டிப்பு புண்ணியத்தை தரும். அந்த புண்ணியத்தை பெறுவதற்கு நாம் செஞ்ச தவம் இந்த திருப்பணியானது நடைபெற்று குடமுழுக்கு கும்பாபிஷேகம் மே 16, 14 2 காலமாக நடைபெற இருக்கிறது. அடியார் பெருமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்கள் பொருளையெல்லாம் அருளாக மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு. இறைவனுக்கு ஆடை, மாலை, அபிடேக பொருள், யாக சாமானம், பல வகைகள், இப்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யலாம். நம்ம ரகையா காமராஜ் ஐயாவை தொடர்பு கொண்டு உங்களால் இயன்றது, நமக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் இப்படி கிடைக்குமா தெரியாது. நாம் வாழக்கூடிய பகுதியில் நம்ம திருக்கோயிலில் நாம் புண்ணியம் பெறுவதற்கு நாயன்மார்கள் வராங்க. அதனால் இந்த ஒரு நாள் தான் நம்ம புண்ணியத்தை ஈட்ட வாய்ப்பு. அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையிலே அருட்கொடைகளை வழங்கி புண்ணியம் பெற வேண்டுமாய் நம்முடைய சோமவார வழிபாட்டுக்குழு அடியார் பெருமக்கள் சார்பிலும் திருக்கோயில் நிர்வாகத்தினர் சார்பிலும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.